எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேண்டில் ஸ்டிக் அண்ட் பேட்டர்ன்ஸ் அதை பார்ப்போம். இது அடிப்படையில் இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் நம்மளோட மார்க்கெட் ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது 9:15 ஆரம்பிக்குது. 9:15 ஆரம்பிக்கிற மார்க்கெட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 9:45 தான் வரீங்க. அப்போது கடந்த அரை மணி நேரம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கணும், என்ன ஆச்சு மார்க்கெட்டில் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த ஆஃப் அன் ஹவர் எப்படி பார்க்கலாம்? நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பார்க்க தெரிஞ்சவங்க பொதுவாக எப்படி பார்ப்பாங்க, 15 நிமிஷம் அப்படின்னு டைம் ஃப்ரேமில் கூட வச்சு பார்ப்பாங்க. இல்லை அதை 10 நிமிஷம் அப்படின்னு கூட வச்சு பார்ப்பாங்க. இல்லை 5 நிமிஷம் வச்சு கூட பார்க்கலாம். 5 நிமிஷம் வச்சா ஒரு 6 கேண்டில் தெரியும். 10 நிமிஷம் வச்சா ஒரு 3 கேண்டில் தெரியும். அதாவது அரை மணி நேரத்துக்கான டூரேஷன். 15 நிமிஷம் வச்சா 2 கேண்டில் தெரியும். 1 நிமிஷம் வச்சு கூட பார்க்கலாம், 30 கேண்டில் தெரியும். சரி, ஆகும்போது நாம் கடந்த அரை மணி நேரம் என்ன நடந்து மார்க்கெட்டில் அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 2ஆக பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு 15 நிமிஷம் 15 நிமிஷமாக வைக்கிறோம். இப்போது ஒரு ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டாக்கு ஏதோ ஒரு 90 ரூபாய்க்கு மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது. 90 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறது என்ன பண்ணுறது, நேராக 85 ரூபா வரைக்கும் கீழே போகுது. உடனே அங்கேருந்து இதெல்லாம் இங்கே இந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நடக்கிற சீன். 9:15 ஓப்பன் ஆன மார்க்கெட், அதாவது 9:15 ஓப்பன் ஆன மார்க்கெட்டு 90 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து 85 ரூபா வரைக்கும் வருது. திரும்ப அங்கேருந்து அந்த விலை, நீங்கள் விலையை மட்டும் ஞாபகம் வச்சிங்க, விலை அங்கேருந்து என்ன பண்ணுது, 90 ரூபாயும் தாண்டி மேலே 105 ரூபா வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து 100 ரூபா கிட்ட வரும்போது இந்த 15 நிமிஷம் 9:30 வந்துடுது டைமு, அதனால் முடிஞ்சிடுது. இப்போது இந்த கேண்டில் எந்த மாதிரி கேண்டில் அப்படிங்கிறத இது இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. என்ன கேண்டில் இது? இந்த கேண்டிலில் முதல்ல 90 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது, 85 ரூபா வரைக்கும் போகுது, அங்கேருந்து மேலே திரும்பவும் 105க்கு போய் அப்புறம் 100 கிட்ட முடியுது. அப்போது இது இந்த இடத்துல யார் டாமினண்ட்டாக இருக்காங்கன்றதை காட்டுது இந்த கேண்டில். அதாவது விலை கம்மியாக ஓப்பன் ஆகி அதிகமான விலையில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது பையர்ஸு டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. அதாவது பையர்ஸுன்னு இந்த இடத்துல சொல்கிறத விட நம்ம புல்ஸுன்னு சொல்லிக்கலாம், செல்லர்ஸுன்னு சொல்கிறத விட பியர்ஸுன்னு சொல்லிக்கலாம். சரி, ரைட். இதுதான் இது காட்டுது. அடுத்த கேண்டில் பார்ப்போம். இப்போது அடுத்த கேண்டில் இப்போ 105 ரூபா வரைக்கும் ஹை போச்சு. அங்கே என்ன ஆகுதுன்னா திரும்ப அங்கேருந்து செல்லர்ஸ் பார்க்குறாங்க, அதாவது பியர்ஸ் பார்க்குறாங்க. 105 ரூபாயா, சரி, அங்கேருந்து செல் அடிக்கிறான். 105 ரூபாய்க்கிட்ட ஓப்பன் ஆகுது, அங்கேருந்து 110 ரூபா வரைக்கும் போகுது. திரும்ப புல்ஸ் விடலை, மேலே தள்ளுறாங்க, 110 ரூபாய்க்கும் போகுது. திரும்பவும் அதை அப்படியே சப்ரஸ் பண்ணி கீழே 105 ரூபாய்க்கும் கீழே கொண்டு வராங்க. கொண்டு வந்து கிட்டத்தட்ட 90 ரூபா வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அதையும் தாண்டி 85 ரூபா வரைக்கும் போகிறாங்க. ஆனால் திரும்பவும் அதை தாண்டி மேலே 90 ரூபாலேயே கிட்ட முடியுது. எப்போது? 9:45 வரும்போது. அப்போது இந்த கேண்டில் என்ன சொல்லுதுன்னா, பியர்ஸு அதாவது செல்லர்ஸு டாமினண்ட்டாக இருக்காங்க. எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ முதல்ல 9:15க்கு அதே ப்ரைஸ்லேயே கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க செல்லர்ஸு 2வது 15 நிமிஷத்தில். அப்படிங்கிறப்போ இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது பியர்ஸும் புல்ஸும் ஈக்குவல் பவரில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இது முன்ன பின்ன இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது இப்போ 90லேயே முடிக்காமல் 95லேயே முடிச்சாங்கன்னா அப்போ புல்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலத்தோடு இருக்காங்கன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இதை அடிப்படையில். அதாவது 90 கூட தொட விடல யார், புல்ஸு அப்படிங்கிறத இந்த இடத்துல பையர்ஸ், புல்ஸுங்கிறத பையர்ஸ். அதனால் அவங்க அந்த பழைய விலையை கூட தொட விடலை. ஓப்பன் ஆன விலையை கூட, மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது என்ன விலை இருந்தோ அந்த ஓப்பன் ஆன விலையை கூட தொட விடலை அப்படின்னா இந்த இடத்துல தான் டவ் தியரி அப்ளை ஆகும். இதை நம்ம திரும்பவும் அந்த இடத்துல இந்த டவ் தியரியை உள்ளே கொண்டு வந்து இதை பார்க்கணும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற என்ன சொல்லுதுன்னா ஒரு தகவலை தருது. இந்த இடத்துல இந்த 15 நிமிஷம் புல்ஸ் டாமினண்ட்டாக இருந்தாங்க, அடுத்த 15 நிமிஷம் பியர்ஸ் டாமினண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு இது சொல்லுது. ஸோ இதுதான் இதோட அடிப்படை. சரி, இப்போது இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேட்டர்ன்னா என்ன?
ஒரு 2 இல்லை 3 கேண்டில் சேர்ந்து, ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் ஒரு 1 2 3 சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கும். அந்த ஃபார்மேஷன் பேர் தான் பேட்டர்ன். அந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். கீழே இறங்கும், இல்லை மேலே போகும், இல்லை இப்படியே சைட்வேஸ்லேயே போகும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவெடுப்பாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆச்சா அப்படின்னா ஒர்க் ஆச்சு. இப்போ அது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த அடிப்படையில் இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். சரி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்கல்ஃபிங் பேட்டர்னை பார்க்கலாம். என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா, புல்ஸோ பேர்ஸோ, இது வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒரு கோடு போடுவோம். கோடு போட்டு அந்த கோடை சின்னதாகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை விட பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் இந்த கோடு சின்னதாகிடும். அந்த மாதிரி தான் பிஆர்எஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விலையை இறக்குறாங்க. விலையை முடிஞ்ச வரைக்கும் இறக்குறாங்க. ஆனால் உடனே புல்ஸு அந்த விலை இறக்கினாங்க இல்லையா, எவ்வளோ தூரம் இறக்கணும், அதுக்கும் கீழே போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டே வராங்க. வாங்கிட்டே வந்து இவங்க எங்கேருந்து இறக்கணும் அதையும் தாண்டி கொண்டு போய் மேலே வச்சிடுறாங்க மார்க்கெட்டை. அதாவது 100 ரூபாலேருந்து இந்த பியர்ஸு 80 ரூபா வரைக்கும் கீழே இறக்கினாங்கன்னா உடனே புல்ஸ் என்ன பண்ணுவாங்க, 70 ரூபாலேருந்து வாங்கி மார்க்கெட்டை 110 ரூபாவில் கொண்டு போய் வச்சுருவாங்க. இது பேர் தான் புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு. இதே தான் வைஸ் வர்சா. நம்ம இந்த பக்கம் புல்ஸு கீழேருந்து ஒரு ப்ரைஸு 80 ரூபாலேருந்து மார்க்கெட்டை வாங்கி 100 ரூபாய்க்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் பியர்ஸ் என்ன பண்ணுவான், 110லேருந்து அதை இறக்க ஆரம்பிப்பான். அங்கேருந்து செல் பண்ண ஆரம்பிப்பான். செல் பண்ணி 70 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு கீழே கொண்டு போய் வச்சுருவான். ஏற்கனவே 80 ரூபாவில் ஆரம்பித்தாங்க புல்ஸு, 70 ரூபா வரைக்கும் கீழே கொண்டு போய் வச்சுருவான். இது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லாம் பார்க்குறவங்களாம், ஆஹா மார்க்கெட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துச்சு, மார்க்கெட் மேலே ஏறிடும் அப்படின்னு. பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துச்சு, மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்னு. இப்படி தான் வந்து 2005 வரைக்கும் நடந்தது. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.